வணக்கம். ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 65 பிரியாணி. நம்ம யூஸ்வலாக செய்கிற பிரியாணியை விட நம்ம சிக்கன் மசாலாலாம் தனியாக சேர்த்து இதுக்குன்னு நல்லா பொரித்து எடுத்து தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். இது ரொம்ப செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ அளவு நம்ம எடுக்க போகிறதால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். கொத்தமல்லி பவுடர் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அதுவும் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரக பவுடரு, தேவையான அளவுக்கு உப்பு. இது கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகுத்தூளே எடுத்துக்கலாம். இது கூட இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது ரெண்டுமே கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்திங்கன்னா இது பஜ்ஜி புகடா அந்த மாதிரி வந்துடும். அதனால் அந்த மாதிரி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதுக்கு நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து ஒரு 20 நிமிஷம் போல் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு 4 வெங்காயமும் மீடியம் சைஸில், தக்காளி 3 எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் தான், மீடியம் சைஸை விட ஒரு சொட்டு சின்னது தான் நான் எடுத்துருக்கேன். 3 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. தக்காளி இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு கட்டு புதினா எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் இதில் 2 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தயிர் நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. 150 கிராம் எடுத்துக்கோங்க தயிர். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் இதோட அளவு. அரை கட்டு கொத்தமல்லி. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணி நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுங்க. நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப ஸ்பீடு அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கருகிடும். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரியே செஞ்சிடலாம் சிக்கன் எல்லாத்தையும். ஒரு பாத்திரத்தில் அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். இதுக்கு அளவு நம்ம தனியாக அரிசி நம்ம தனியாக வேக வச்சு எடுக்க போகிறதில்ல. தண்ணி அளவு இல்லை, நல்லா தாராளமாகவே தண்ணி இதை சேர்த்துக்குங்க. இதுக்கு கூட நம்ம வாசனைக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, மராட்டி மொக்கு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 3/4 பாகம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நம்ம சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, மராட்டி மொக்கு, பிரியாணிக்கு நம்ம என்னென்ன வாசனை பொருள் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்க்கும் போதே நமக்கு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் இது கூட சேர்த்து 3/4 பாகம் வெங்காயம் வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அது 3/4 பாகம் வேகும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 2 ஸ்பூன் சொல்லியிருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு
தீ ரொம்ப கம்மியாக வைங்க. இப்போது நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரெண்டுத்தையும் கலந்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து தனியாக பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கிரேவி மட்டும். இப்போ அந்த கிரேவி வந்து சிம்மில் வச்சுருக்கிறதால இந்த அரிசி நம்ம வேக வச்சுருக்க அரிசியை நம்ம இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் கொத்தமல்லியும் புதினாவையும் கொஞ்சம் மேலே சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற 3/4 பாகம் வேக வச்சுருக்க அரிசி எடுத்து இது மேலே இந்த மாதிரி தூவி விடுங்க. அரிசி மேலே வச்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இந்த மாதிரி தனித்தனியாக வைங்க. அது கூட மேலே மறுபடியும் புதினா கொத்தமல்லி, திருப்பி அரிசி, அதுக்கப்புறம் கிரேவி அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு மேலே நம்ம அந்த கிரேவியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு தண்ணி வந்து நம்ம எடுத்து சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தான் அதில் இருக்க ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும். நம்ம கடைசியாக மறுபடியும் கொத்தமல்லி புதினா அதை நல்லா மேலே தூவிட்டு கடைசியாக தான் சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு இங்கே வந்து வெங்காயம் வந்து நான் தனியாக வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து மேலே தூவிக்கலாம். ஃபுட் கலர் வேணும் அப்படின்றவங்களும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபுட் கலர் சேர்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மேலே பெரிய தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வந்து 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் நம்ம வைக்கணும். மேலே ஏதாவது வெயிட் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம 15 நிமிஷம் கழிச்சு இதை எப்படி இருக்குன்றது ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அந்த அடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே மேலே எடுத்து விடுங்க. ஓரங்களில் இருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அரிசி வந்து உடையாது. பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.